வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை பாஜக இருக்காரு. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் இருக்காரு. இந்த சமயத்தில் இவர் தமிழக வெற்றி கழகத்தை அடைஞ்சிருக்காரு. இணைஞ்ச உடனே அவருக்கு மாநில கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. கட்சியில பொதுவாக தலைவர் இருப்பாரு, பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா இங்க தாவேக்கால மட்டும் கொள்கை பரப்புல பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பொறுப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ரொம்ப புதுசா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல கொள்கை பரப்புல பொதுச் செயலாளர்ங்கிற பொறுப்பு இதுதான் முதல் முறை. சரி, அது போகட்டும், அது அவங்களோட உட்கட்சி விவகாரம். அந்த அருண்ராஜ் விகடன் தளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு காவல்துறை மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. ஆனா கெடுவாய்ப்பா இன்னைக்கு காவல்துறையின் செயல்பாடு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, காவல்துறை பறிமுதல் செஞ்ச அலைபேசியிலிருந்து ஒளி நாடாக்களும் புகைப்படங்களும் வெளில வருது. அதை சர்வசாதாரணமா திமுகவோட ஐடி விங் அவங்க சமூக வலைதளங்கள்ல பகிர்றாங்க. அப்ப என்ன நடக்குது? வேற இந்த துறையிலையும் இப்படி பண்ண முடியாது. இதை வருமான வரித்துறையில பண்ணியிருந்தாங்கன்னா அந்த செஞ்ச அதிகாரி பதவியிலே இருக்க முடியாது, உடனடியா நீக்கிடுவாங்க, இடைநீக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க எதுவுமே நடக்கல. அப்ப சட்டத்தின் ஆட்சி நடக்குதா அப்படிங்கிற கேள்வியை வச்சவர் இது குறித்து சங்கர் ஜிவால் உரிய விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை பதிவு பண்ணியிருக்காரு. சரியான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. பொது சமூகம் அமைதியா கடந்து போன ஒரு விவகாரத்தை மறுபடியும் பேசியிருக்காரு அருண்ராஜ். அதுல யார சொல்றாரு, எந்த சம்பவத்தை சொல்றாரு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வரதட்சணை குமாரத்தான் சொல்றாரு. ஏன்னா இந்த தில்லாலங்கடி வேலை, இந்த மாதிரி வேலையை இந்த வரதட்சணை குமார் தான் பண்ணார். அதாவது இதே தமிழ்நாட்டில் தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரம் பேசுபொருளா இருக்கு. தொலைபேசி ஒட்டு கேட்க கூடாது, அது தனி உரிமைக்கு எதிரானது, பிரைவேசிக்கு எதிரானது. அந்த தனி உரிமைங்கிறது ஒருத்தரோட அடிப்படையான உரிமைகள்ல ஒண்ணு. அப்ப ஒட்டு கேட்கறது ஒரு குற்றம் அப்படின்னு இதே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு, கண்டிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த நாடே கொந்தளிச்சிருக்கு. அதே போல பெகாசஸ்ங்கிற உளவு பொருள் ஒரு 4 ஆண்டு இருக்கும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள், செயல்பாட்டாளர்கள், தலைவர் பெருமக்கள் அவங்களோட அலைபேசியில் வைக்கப்பட்டுச்சு. அண்ணன் சீமானோட அலைபேசியில் கூட வைக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதன் மூலமா அந்த அவங்களோட செயல்பாடுகளை, அவங்களோட நகர்வுகளை கண்காணிக்கலாம், வேவு பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த பெகாசஸ்ங்கிற மென்பொருளோட நோக்கம். அந்த பெகாசஸ் மென்பொருளுக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடும் குமுறி கொந்தளித்தது. கொந்தளித்த கட்சியில ஒண்ணு திமுக. அப்படி தனிப்பட்ட செயல்பாடை வேவு பார்க்க கூடாது, அதை தனி உரிமையை நம்ம உடைக்க கூடாது அப்படின்னா, தனிப்பட்ட ஒருத்தரோட அலைபேசியில் இருக்கக்கூடிய ஒளி நாடாக்களை, ஒளி பதிவுகளை, புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர்றது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை கொஞ்சம் கூட அற உணர்ச்சி இல்லாது, நியாய உணர்ச்சி இல்லாது, கூச்சநாச்சம் இல்லாம செஞ்ச கேடுகட்ட கட்சி திமுக. அதுக்கு அல்லக்கைய யாரு பயன்பட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அதிகாரி தான், அந்த வரதட்சணை குமார் தான். அவர் தான் அந்த வேலையை செஞ்சார். அந்த தனிப்பட்ட ஒளி நாடாக்களை எடுத்து சமூக வலைதளங்கள்ல உழவு விட்டாரு. யாரு எல்லாத்தையும் பகிர்றா அப்படின்னு பார்த்தா திமுகவோட ஐடி விங். திமுகவோட ஐடி விங். அப்புறம் திமுகவுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய உதிரிகள். அவனை எதிரையும் சேர்க்க முடியாது. காசுக்காக அறிவாளத்துல போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக குறைப்பான். திமுகவை யார் விமர்சிக்கிறாங்களோ, கேள்விக்குள்ளாக்குறாங்களோ, இல்ல நியாயத்தை பேசுறாங்களோ அத்தனை பேரையும் விழுந்து கடிச்சு பராண்டுவான். அந்த மாதிரி அந்த கூலிக்கு மாரடிக்கிற அந்த கூலிக்கு மாரடிக்கிற கூலிப்படை. அந்த கூலிப்படை இந்த இது போன்ற தனிப்பட்ட வரங்களை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துச்சு. இதை தமிழ்நாட்டு ஊடகங்கள், இந்த மனித உரிமை ஆர்வலர்கள், பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், இந்த கருத்துரிமை பேசக்கூடியவங்க, படைப்புரிமை பேசக்கூடியவங்க, அடிப்படை ஜனநாயகம் பேசக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் வாய் மூடி மௌனமா கடந்து போனாங்க. இந்த அயோக்கியத்தனங்களை கடந்து போனாங்க. ஆனா இது ஒருவேளை திமுகவுக்கு நடந்திருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் ஏகத்துக்குமா குதிச்சிருப்பாங்க. ஆனா எல்லா அயோக்கியத்தனத்தையும் அந்த அதிகாரி பண்ணார். ஒரு அதிகாரிக்கு அவர் ஒரு அரசு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறும்.
நாம இந்த அரசுக்கு வாக்கு செலுத்தலைன்னா கூட நமக்குமான அரசு தான் இந்த அரசு. அப்ப அரசு மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய அரசு வாக்கு செலுத்தாதவங்களுக்கு சேர்த்து தான் அவங்க ஆளணும், செயல்படணும். ஆனா அதிகாரிகள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற மாட்டார். 60 வயசு வரைக்கும் இருப்பார். எந்த ஆட்சி வந்தாலும் போனாலும், இல்ல ஆட்சி இல்லாம ஜனாதிபதி ஆட்சி இருந்தாலும் அந்த அதிகாரி மக்களுக்கு சேவையாற்றணும். அதுல விருப்புக்கு அப்பாற்பட்டு லாபரட்ட கணக்கெல்லாம் பார்க்காம அவர் செயல்படணும். அப்படிதான் அவங்க பதவி பிரமாணம் எடுத்து பொறுப்புக்கு வர்றாங்க. ஆனா இதுல அந்த அதிகாரி ஒரு கட்சியோட ஆள் போல, குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியா இயங்குறாரு. அதாவது விளம்பர வெறி, விளம்பர மோகத்தோட உச்சம். இன்ஸ்டாகிராம்ல அவரே புகைப்படத்தை போடுறது, அப்படியே ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு லத்தி வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாரு. இங்க இருந்து புகைப்படம் எடுத்திருப்பாங்க. அவருக்கு தெரியாதான் புகைப்படம் எடுத்து தெரியாதான். அதே போல இங்க பார்ப்பாரு, அங்க பார்ப்பாரு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரவி விடுவாங்க. அதுக்கு ஒரு பாட்டு, ஒரு பிஜிஎம், பின்னணி இசை, இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இப்ப சங்கர் ஜிவால் அதுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்காரு. அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி புகைப்படங்களை சிறுடைய அணிந்து கொண்டு புகைப்படங்களை பதிவேற்றக்கூடாது சமூக வலைதளங்கள்ல. அதே போல பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சங்கர் ஜிவால் உத்தரவு போட்டிருக்காரு. அது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கட்சியின் தலைவருக்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிராக வெளிப்படையா இயங்குவதை எப்படி இந்த அரசு அனுமதிக்குது? எப்படி அதை சங்கர் ஜிவால் அனுமதிக்கிறாரு? இதே சங்கர் ஜிவால்கிட்ட நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த அண்ணன் சங்கர், தங்கை பாத்திமா பர்கானா, நான் 3 பேரும் போய் சங்கர் ஜிவாலை பார்த்து நாங்க புகார் மனு கொடுத்துட்டு வந்தோம். என்னோட குறைகள் எல்லாம் கேட்டு அறிஞ்சாங்க. இது எப்படி அனுமதிக்க முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு எதுவுமே நகரல. ஏன்னா அவருக்கு சபரீசனோட, மாப்பிள்ளை சாரோட பரிபூரண ஆசி இந்த வரதட்சணை குமாருக்கு இருக்கு. அதனால அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூட்டம் டெல்லியில் பஞ்சாப் பக்கம் நினைக்கிறேன், பஞ்சாப் பக்கம் நடக்குது. அந்த கூட்டத்துல அமித்ஷா கலந்துகிட்டு தொடங்கி வைக்கிறார். அதுல பல பேர் பேசுறாங்க, பல ஐபிஎஸ் அதிகாரிகள் பேசுறாங்க. இந்த இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான பயிற்சி கூட்டம் போல. அதுல இவர் பேசுறது மட்டும் வெளில வருது, பதிவு செய்யப்பட்டு வெளில வருது. அதுல என்ன பேசுறாருன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இருக்குது, அது தீவிரவாத இயக்கம், பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு உள்துறை அமைச்சகத்தின் கூட்டத்துல போய் பேசுறாரு. அப்ப உள்துறை அமைச்சகத்தின் கூட்டத்துல மக்களால் வாக்கு கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியை போய் பிரிவினைவாத கட்சி அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்கள், முற்போக்கு இயக்கங்கள் இதை கண்டித்திருக்க வேண்டாமா? நாம் தமிழர் கட்சி ஒரு அநீதி நடக்கிறப்ப அவர் நமக்கு வேண்டியவரா, நமக்கு ஆதரவா பேசுவாரா, நமக்கு ஆதரவா ஓட்டு போடுவாரா அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. அநீதி யாருக்கு நடந்தாலும் கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி குரல் எழுப்போம். அது சவுக்கு சங்கர் கடந்தாலும் சரிதான், யார் கடந்தாலும் சரிதான். அப்படி அரசியல் மாற்றங்களை கடந்து, கட்சி வேறுபாடுகள் கடந்து அண்ணன் சீமான் எல்லாத்துக்கும் பேசியிருக்காங்க. ராசாவுக்கு நெருக்கடி ஏற்பட்டப்ப பேசியிருக்காங்க. ஏன் ராகுல் காந்தியோட பதவி பறிக்கப்பட்டப்ப அது ஏற்க முடியாது, கண்டிக்கத்தக்கதுன்னு அண்ணன் சீமான் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அப்படி எந்தவித கட்சி விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு நீதிக்காக அண்ணன் சீமான் குரல் எழுப்பியிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறு பரப்பப்பட்டப்ப, இதுல அடிப்படை ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு, தனி உரிமை தகர்க்கப்பட்டு, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களோட அலைபேசி இருந்த ஒளிநாடாக்கள் எல்லாம் எடுத்து வெளில விடப்பட்டப்ப அதை யாரும் கேள்விப்படையே. அண்ணன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, ரெட்பிக்ஸ் ஊடகத்தோட நிறுவனர், அவர் திருச்சியில செயல்படுத்தப்படுறாரு. அவரோட அலைபேசியில இருந்து ஒரு ஒளிப்பதிவு, அப்புறம் சவுக்கு சங்கர் அலைபேசி அங்கேருந்து ஒரு ஒளிப்பதிவு. இது என்ன வேலை? இது அலைபேசி எடுத்து அலைபேசி இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் எடுத்து வெளில வர்றது டேட்டா திருட்டு இல்லையா? இது திருட்டுத்தனம் இல்லையா? ஆனா இதையும் கூச்சம் இல்லாம ஒரு ஆள் பண்ணிட்டு அப்படி கெத்தா தெரியாப்புல. இதைத்தான் இந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் நெற்றி போட்டுல அடிச்ச மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு உரைக்கப்போறது இல்லை, ஒருபோதும் உரைக்கப்போறது இல்லை, உரைக்கிற மாதிரி ஆளும் இல்லை. அரசுன்னு ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டில், மாநில அரசுன்னு. ஏன்னா அதிகாரிகளையும் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். அரசு மிக மோசமா இருக்கு, அதிகாரிகளையும் ஆட்சி நடக்குது. தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி ஆகி போச்சு. நான் பல இடங்கள்ல சம்பவத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கேன். அதாவது நெல்லையில
ஒரு கான்ஸ்டபிள் வந்து பேருந்துல ஏறுறாரு, பஸ்ல ஏறுறாரு. ஏறப்ப வந்து அந்த கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல எடுக்க முடியாது, நான் டிக்கெட் எடுக்காமலே பயணிப்பதற்கான அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல நீங்க பயணச்சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த நடத்துனர் வந்து வற்புறுத்தாரு. அப்ப ரெண்டு பேருக்கு இடையே ஒரு வாய் தகராறா அது மாறுது. அந்த வாய் தகராறா அந்த மாறக்கூடிய அந்த காட்சியை வந்து ஒருத்தர் வந்து அலைபேசியில படம் பிடிச்சு காணொலியா அதை பதிவு பண்ணி சமூக வலைதளங்கள்ல உலக விட்டுறாரு. அந்த காணொலி உளவிய பிறகு எங்க காவல்துறை சேர்ந்த கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு கண்டக்டர் போய் டிக்கெட் கேட்கறதா, அதுக்கு வந்து அவரை வந்து அப்படி வந்து மிரட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க அடுத்த 2 நாட்கள் போக்குவரத்துறை சேர்ந்த நடத்துனர்கள் மீது, ஓட்டுநர்கள் மீது வழக்கு போடப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க வழக்கு போடப்பட்டு 3வது நாள் சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டபிளையும் அந்த கண்டக்டரையும் 2 பேரும் நிக்க வச்சு ஒருத்தர் நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமிட்டு பேசி கண்கள் பணித்து இதயம் இனித்து காதல் கசுந்துருகி ஒரு தேநீர் கோப்பையோட 2 பேரும் அப்படியே நின்றுக்கிட்டு அவன் கட்டி பிடிக்கிற காட்சியை வந்து காணொலியா பதிவு பண்ணி அதை சமூக வலைதளங்களை உழவு விட்ட பிறகு இந்த போக்குவரத்துறை சேர்ந்த நடத்துனர் மீது, ஓட்டுநர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுது. ஆட்சி நடக்குதா இல்ல ஏதாவது நாடக கூத்து நடக்குதா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்கும்? மத்திய அரசு துறையை சேர்ந்த ஒரு அமைப்பும் மாநில அரசு துறையை சேர்ந்த ஒரு அமைப்பும் மோதிக்கொள்ளும். இப்ப சிபிஐயும் காவல்துறையும் மோதிக்கொள்ளும். ஏன்னா சிபிஐயோட கட்டுப்பாட்டு மத்திய அரசு இருக்கு, காவல்துறையின் கட்டுப்பாட்டு மாநில அரசு இருக்கு. அப்ப ரெண்டும் மோதிக்கொள்றதுல வியப்பு கிடம் இல்லை. ஆனா மாநில அரசின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்துறையும் இந்த காவல்துறை மோதிக்கொள்ளும்னா நடுவில் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காருல, என்ன பண்ணிட்டு இருக்காரு? மிச்சர் தின்னு இருக்காரு. அவர் மிச்சர் தின்னதாலதான் இந்த மாதிரி அதிகாரிகள் இந்த மாதிரி ஆட்டம் போடுறாங்க. அதன் வெளிப்பாடு தான் இது. அதெல்லாம் காரி உமிடுறாரு அருண்ராஜ். இப்படியெல்லாம் எங்க நடக்கும்? சட்டத்தையும் ஆட்சி நடக்குதா அப்படிலாம் செய்ய முடியுமா? வேற இந்த தொழிலாளர் செஞ்சிருந்தா அவங்களை உடனடியா தூக்கியிருப்பாங்க. ஆனா இங்க சர்வசாதாரணமா நடக்குது. திமுகவோட ஐடி விங் வந்து அதை அங்கீகரிக்குது. அப்ப காவல்துறைங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு செயல்படாம ஒரு அரசுக்கு செயல்படணும் அப்படிங்கிறார் அருண்ராஜ். அதனால எவ்வளவு ஆட்டம் வேணாலும் போடட்டும். ஏன்னா 2011 வரையிலான திமுக ஆட்சி கருணாநிதி இருந்தார் கடைசியா அப்ப முதலமைச்சரா. அப்ப உளவுத்துறை அதிகாரி இருந்தார் சாபர் சேட் அப்படின்னு பேரு. அவரு கெட்ட ஆட்டம் போட்டாரு. ஈழ போராட்டங்களை வந்து அன்னைக்கு ஒடுக்குனது. ஆனா இங்கேருந்து ரத்த பொட்டலங்களை அனுப்புனப்ப அதெல்லாம் பறிச்சு காலில் போட்டு பூட்ஸ் காலால நசுக்கி உடைச்சது எல்லா ஆட்டமும் போட்டார் அந்த சாபர் சேட். அந்த சாபர் சேட்டு இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு பூத கண்ணாடி வச்சு தர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அவர் எங்க போனாரே தெரியல. அவரெல்லாம் ஒண்ணும் இல்லாம செல்லா காசா மாறி போயிட்டார். அந்த மாதிரி இன்னைக்கு ஆட்டம் போடலாம். இந்த ஆட்சிக்கு வந்து இன்னும் கால கெடுங்கிறது இன்னும் 10 மாசம் தான். இன்னும் 10 மாசம் கழிச்சு இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். அப்ப இதே அதிகாரி இருப்பாங்க. அப்ப எங்க மூஞ்ச வச்சுக்குவாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த அருண்ராஜ் வந்து அந்த வரதட்சணை குமாருக்கு பெருசாலாம் ஒன்று சொல்லல, எளிமையா சொல்லியிருக்காரு. திமுக கிட்ட பொறுக்கி திங்கிறதுக்காக பொறுக்கித்தனம் பண்ணாத அப்படிங்கிறதான் அவர் எளிமையா சொல்லியிருக்காரு.